ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி ஸ்பைசி தமிழ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான வீடே கம்மன்னு மணக்கக்கூடிய டேஸ்ட்டு அள்ளிக்கிட்டு போகக்கூடிய மீன் குழம்பு வைக்க போகிறோம். தேங்காய் பாலில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீன் குழம்பு வந்துட்டு நிறைய வெரைட்டியில் வைக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள், இது சூப்பராக இருக்கும். பச்சை மிளகா, மல்லித்தலை, கருவேப்பிலை தனியாக எடுத்து வச்சாச்சு. நான் 4 பச்சை மிளகாய் உடச்சி வச்சுருக்கேங்க, கீறி வச்சுருக்கேன். இந்த பெரிய வெங்காயம் வந்துட்டு 1 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த மீன் வந்துட்டு வஞ்சரம் மீன் வந்துட்டு 1/4 கிலோ எடுத்துருக்கேங்க, எடுத்துகிட்டு கழுவி வச்சுருக்கேங்க. பெரிய தக்காளி வந்துட்டு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளி இந்த அளவுக்கு எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேங்க. தேங்காய் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு 4 பூண்டு பற்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. பால் எடுத்து இந்த மிளகாய் தூள் வந்துட்டு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இதுக்கு மல்லி பவுடர் நம்ம சேர்க்க போகிறது கிடையாதுங்க. இப்போ ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த மீன் குழம்பு வந்துட்டு மண் பாத்திரத்தில் வச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே அலாதியாக இருக்குங்க. இப்போ வந்துட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே மீன் குழம்புக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்தோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வெந்தயம் சேர்த்தாச்சு, இப்போ கடுகு சேர்த்தாச்சு, இப்போ உளுந்தம்பருப்பு சேர்த்தாச்சு. இந்த மண் சட்டி அடுப்பில் வைக்கும்போது இந்த ஆயில் வந்துட்டு எல்லா பக்கம் பரவி வர மாதிரி ஒரு தடவை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கடுகு பொரிஞ்சு வந்த பின்னாடி, வெந்தயம் பொரிஞ்சு வந்த பின்னாடி இந்த வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வதங்கணும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம வெங்காயத்தை வதங்கின பின்னாடி கருவேப்பிலை போட்டால் தான் அந்த கலர் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி சேர்த்தாச்சு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இந்த உப்பு போட்டோன்னா அந்த தக்காளி நல்லா வதங்கி வந்துடுங்க. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்போ இதை வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே வதக்கி விட்டுட்டோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த சீரகத்தூளையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு குழம்பு வச்சோன்னா, மீன் குழம்பு வச்சோன்னா இதோட பச்சை வாசம் போயிடும். அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. இந்த மசாலா எல்லாமே கலந்து வதங்கினதுனால. இப்போ இந்த மீதி இருந்தால் வெங்காயத்தை இதோடு சேர்த்தாச்சு, அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிடட்டும். இப்போ இந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். அதோட புளி தண்ணியை சேர்த்துட்டு எல்லாமே நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த டைமில் வந்துட்டு மல்லித்தலை வந்துட்டு கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு இந்த குழம்புக்குள்ளே போட்டுருங்க. இந்த குழம்பு நல்லா கொதித்து நல்லா எல்லாமே வெந்துட்டு நம்ம இறக்க போகும்போது இந்த மல்லித்தலையை நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ தேங்காய் பால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். எடுத்து வச்சதில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தாங்க நம்ம தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். இப்போ இந்த மீனை வந்துட்டு இந்த குழம்போட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா மீனுமே இந்த குழம்போட சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு வஞ்சரம் மீன் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுக்கலாங்க. எல்லா மீனுமே குழம்பு சூப்பராக தாங்க இருக்கும். இந்த தேங்காய் பால் மீன் குழம்பு இப்போ இந்த கரண்டியில் அழுத்தி விட்டாச்சு. இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்க்கும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே அலாதியாக இருக்குங்க. இப்போ கொதிச்சாச்சு. இப்போ பாருங்கள், லைட்டாக கரண்டி எடுத்துகிட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மல்லித்தலையை நம்ம வந்துட்டு வெளியில் எடுத்துடலாங்க. இந்த குழம்பை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த இன்னும் கொஞ்சம் இருக்கிற தேங்காய் பாலையும் இதோட சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த குழம்பு கொதிச்சு வரும்போது ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த நல்லெண்ணெய் சேர்க்குறது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அந்த மீன் குழம்புக்கு நீங்கள் மண் சட்டியில் வச்சு பாருங்கள், இந்த மீன் குழம்பு வச்சு பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ மூடி போட்டு கொதிக்கட்டும் நல்லா. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. சூப்பராக வீடே கம்மன்னு ஒரு வாசனையோடு இருக்குங்க இந்த மீன் குழம்பு கொதிக்கவும். இப்போ நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலை எடுத்து தூவி விட்டுக்கலாம். அந்த மல்லித்தலையுமே வந்துட்டு லைட்டாக அந்த சூட்டில் இருக்கட்டும். அவ்வளோதாங்க, சூப்பரான கம்மன்னு வீடே மணக்கக்கூடிய ரொம்பவே டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் மீன் குழம்பு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.